கருமாறி உனை தேடி தினம் ஏங்கினேன். அருள்மாறி பொழிந்தெம்மையாழ்வாயம்மா. சிலையான உருவாக இருந்தாலும் நீ, சிலையான உருவாக இருந்தாலும் நீ, அந்த மலைராஜன் மகளான உமையல்லவா. கருமாறி உனை தேடி தினம் ஏங்கினேன். அருள்மாறி பொழிந்தெம்மையாழ்வாயம்மா. கலை சூடும் சிவன் உந்தன் பதியல்லவா. கலை சூடும் சிவன் உந்தன் பதியல்லவா. கலை சூடும் சிவன் உந்தன் பதியல்லவா. மக்கள் மலர் சூட உலகாளும் வாராகி அம்மனல்லவா. அறிவுனை தேடி தினம் ஏங்கினேன். அருள்மாறி பொழிந்தெம்மையாழ்வாயம்மா. சிலையான உருவாக இருந்தாலும் நீ, சிலையான உருவாக இருந்தாலும் நீ, அந்த மலைராஜன் மகளான உமையல்லவா. கருமாறி உனை தேடி தினம் ஏங்கினேன். அருள்மாறி பொழிந்தெம்மையாழ்வாயம்மா. பால் ஏந்தி பழம் கொண்டு வர வேண்டுமோ. பால் ஏந்தி பழம் கொண்டு வர வேண்டுமோ. திருமால் தங்கை என்னை பார்த்து குறை தீரமா. பால் ஏந்தி பழம் கொண்டு வர வேண்டுமோ. திருமால் தங்கை என்னை பார்த்து குறை தீரமா. வேல் ஏந்து முருகன் உன் மகனல்லவா. வேல் ஏது முருகன் உன் மகனல்லவா. உனக்கு தாழ்நாடும் அடியார்கள் உறவல்லவா. உனக்கு தாழ்நாடும் அடியார்கள் உறவல்லவா. கருமாறி உனை தேடி தினம் ஏங்கினேன். அருள்மாறி பொழிந்தெம்மையாழ்வாயம்மா. சிலையான உருவாக இருந்தாலும் நீ, சிலையான உருவாக இருந்தாலும் நீ, அந்த மலைராஜன் மகளான உமையல்லவா. கருமாறி உனை தேடி தினம் ஏங்கினேன். அருள்மாறி பொழிந்தெம்மையாழ்வாயம்மா. அதாவது பாடுவதற்கு தான் வந்திருக்கோம். இருந்தாலும் கேள்விப்பட்ட சில விஷயங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்தால் கூட நல்ல விஷயங்களை மீண்டும் மீண்டும் பகிர்ந்துக்கிறதுல ஒரு சந்தோஷம். தாயினுடைய சிறப்பை என்னுடைய மூத்த சகோதரி மூலமாக ஒரு சின்ன கதையாக கேட்டேன். அது என்னை ரொம்பவும் பாதித்த ஒரு விஷயம். இட் வில் டேக் யூ ஒன்லி a few minutes. அந்த சின்ன விஷயம். ஒரு 20 வயசில் ஒரு தாய் அவங்களுக்கு கணவனை இழந்த 1 வயசு பையனோடையே வாழ்ந்துட்டுருக்காங்க ஒரு கிராமத்தில். எவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் அந்த குழந்தைக்காக வாழணும்னு சொல்லிட்டு அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. 10 பாத்திரம் தேய்க்கிறது, துணி தேய்க்கிறது, மற்ற வீட்டில் போய் சமையல் பண்ணி கொடுக்கறது, இப்படி இருந்து அந்த குழந்தையை காப்பாற்றி எப்படியாவது நல்லா கொண்டு வரணும், படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கூலில் சேர்க்குறாங்க. ஓரளவுக்கு நல்ல பையனும் நல்லா படிக்கிறான். ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு இருக்கும்போது டெய்லி அவனை ஸ்கூலில் லஞ்ச் கொடுக்கறதுக்கு வருவாங்க. அந்த குழந்தைய அன்பாக மடியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது திடீர்னு அந்த பையன், அம்மா நீ இந்த பக்கம் வரவானாம்மா, நீ அங்கங்கே மரத்தடியில் உட்கார், நான் சாப்பிட்றேன்
எல்லா பசங்களாம் என்னை கேலி பண்ணுறாங்கன்னு சொன்னான். ஏன்டா கண்ணா இத்தனை நாளாக கொடுத்தேன்? இல்லை எனக்கு என்னமோ அந்த பையன் கொஞ்சம் வளர்ந்தோன்னே ஈகோ வந்திருக்கு, பசங்கள்லாம் சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னா, அதுக்கு அந்த பையன் சொன்னான், அம்மா உனக்கு ஒரு கண்ணு இல்லை, ஒரு மாதிரி இருக்குது, அந்த இடம் ஓட்டையாக இருக்குது, அது என் பசங்கள்லாம் பார்த்து கலாட்டா பண்ணுறாங்க, அருவருப்பாக இருக்குது, அதனால தள்ளி உட்காந்துருன்னு சொல்கிறான். சரி பரவாயில்ல, குழந்தையாச்சேன்னு சொல்லிவிட்டு அவங்களும் போயிட்டாங்க. இப்படி கொஞ்சம் காலம் போச்சு. அவன் டிகிரி முடித்து ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகி ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்து சிங்கப்பூரில் போய் செட்டில் ஆகிட்டான். அங்கேருந்து லெட்டர் போட்டுட்ருக்கான். ரொம்ப நாளாக நடுவில் கான்டாக்ட் இல்லாத போது பக்கத்தில் கிராமத்தில் ஒருத்தர் வந்து சிங்கப்பூர் போயிட்டு திரும்பி வந்தவர், உங்கள் பிள்ளைய அங்கே பார்த்தேன், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காருன்னு சொன்னான். அப்போ கூட அந்த தாய் சொன்னாங்க, ஐயோ என் பிள்ளைக்கு நல்ல கல்யாணம் ஆகிருக்குதா, அதை நான் பார்க்க முடியாமல் போச்சு, மருமகளை பார்க்கணும் ஆசையாக இருக்கேன்னு சொல்லும்போது சுற்றி இருக்கிறவங்களாம் பணம் கலெக்ட் பண்ணி ஒரு பாஸ்போர்ட் எடுத்து அந்த அட்ரஸுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வாசலில் போகும்போது அந்த பையன் வெளியில் வரான். வந்தோன்னே, கண்ணா ராஜா எப்படா இருக்கேன்னும் போது, அம்மா நீ எங்கம்மா அந்த நீ அப்படின்னு கேட்டபோது, இல்லைடா உன்னை பார்க்கணும், ஒரு மருமகளை பார்க்கணும், மருமகள் நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன் பாரு, உன்னை பார்த்தா எனக்கும் அவளுக்கும் சண்டை வந்துடும், சரிப்பட்டு வராது, நீ வீட்டுக்கு போன்னு அனுப்பிச்சி விட்றான். திரும்பி ஊருக்கு வந்துடுறாங்க. வந்து 2 மாதம் கழிச்சு அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது கிராமத்துலேருந்து, இந்த மாதிரி உங்கள் தாயார் காலமாயிட்டாங்க, நீங்கள் வந்து அவங்களுக்கு சடங்கு பண்ணணும்னு. ஒய்ஃப்கிட்ட சொல்லிவிட்டு நான் வந்துடுவேன், 2 நாளில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்துடுறான். வந்துட்டு காரியமெல்லாம் முடிஞ்சாச்சு. கிளம்பும்போது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஒரு சின்ன டப்பா ஒன்று கொடுக்குறாங்க, ஒரு தகர டப்பா, பழைய டப்பா, இதுதான் உங்கள் அம்மாவோட சொத்து, நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. திறந்து பார்த்தா ஒரே ஒரு லெட்டர் ஒன்று இருக்குது. அந்த லெட்டரில் அவங்க எழுதியிருக்காங்க, தம்பி கண்ணா, என் ராஜா, உன் மேலே ரொம்ப அன்பு பொழிஞ்சிருக்கேன், உங்கள்கிட்ட எதுவுமே மறைச்சதில்லை, ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் நான் மறைச்சிட்டேன், என்னை தப்பாக நினச்சிக்காத. 1.5 வயசில் உனக்கு ஒரு வியாதி வந்தபோது உனக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு. அப்போ டாக்டர் சொன்னார், யாராவது கண் தானம் பண்ணால் இந்த குழந்தை நல்லா ஆகிடுவான்னு சொல்லிட்டு. அப்போ என் கண் எடுத்து உனக்கு கொடுத்தேன்ப்பான்னு சொன்னாங்க. அன்றைக்கி அந்த பிள்ளை அழுதான். இத்தனை நாள் அந்த உண்மை தெரியாமல் இருந்து அவங்கள வெறுத்தான், அந்த கண்ணால் தான் அவங்களுக்காக அழுதான் அவன். அப்படின்னும்போது தன்னையும் மறந்த நிலையில் குழந்தைக்காக தன் கண்ணையும் கொடுக்கக்கூடிய வல்லமை, அந்த பொறுமை, அந்த அற்புதம் தாயாருக்கு மட்டும்தான் உண்டு என்னும்போது இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சால் சந்தோஷங்கிற ஒரு ஆசை அது சொன்னேன். நன்றி. அடுத்து ஒரு பாடல் ஒன்றை பாட இருக்கிறேன். தில்லை கங்கை அணிந்தவா கண்டு தொழும் விலாச சதங்கையாடும் பாதவினோத லிங்கேஸ்வர தாள் துணை நீரா. தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா. தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா. அல்லல் தீத்தாடவா வா அமிழ்தானவா. அல்லல் தீத்தாடவா வா அமிழ்தானவா. தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா. எங்கும் இன்பம் விளங்கவே எங்கும் இன்பம் விளங்கவே அருள் உமாபதி. எளிமை அகல வரம் தாவா வளம் பொங்கவா. எளிமை அகல வரம்
தாவா வளம் பொங்கவா தில்லை அம்பல நடராஜா செழுமைநாதனே பரமேசா. பலவித நாடும் கலையேடும் பணிவுடன் உனையே துதி பாடும். பலவித நாடும் கலையேடும் பணிவுடன் உனையே துதி பாடும். கலையலங்கார பாண்டியராணி நேசா கலையலங்கார பாண்டியராணி நேசா மலையின் வாச மங்கா மதியானவா தில்லை அம்பல நடராஜா செழுமைநாதனே பரமேசா. அல்லல் தீத்தாடவா அமிழ்தானவா அல்லல் தீத்தாடவா அமிழ்தானவா தில்லை அம்பல நடராஜா செழுமைநாதனே பரமேசா. சம்போ மகாதேவா சிவசம்போ மகாதேவா சிவசம்போ மகாதேவா சிவசம்போ மகாதேவா சிவசம்போ மகாதேவா சிவசம்போ மகாதேவா சிவசம்போ மகாதேவா மகாதேவா. நாலா ஐயே மெத்த கடினம் உமதடிமை ஐயே மெத்த கடினம் உமதடிமை ஐயே மெத்த கடினம் பொய்யாத பொன்னம்பலம் மெய்யாயிருக்குமிடம் பொய்யாத பொன்னம்பலம் மெய்யாயிருக்குமிடம் மெய்யாத மனிதர்க்கு பொய்யாது கண்டு கொள்ளும் நெய்யாத மனிதர்க்கு பொய்யாது கண்டு கொள்ளும் ஐயே மெத்த கடினம் உமதடிமை ஐயே மத கடினம் மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு சேனாதிபதி போலே ஞானாதிபதி உண்டு. மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு சேனாதிபதி போலே ஞானாதிபதி உண்டு. பாருமே கட்டி தாருமே அங்கு சேருமே அது போதுமே. முப்பாலும் தாண்டி வந்து அப்பாலே நின்றவர்க்கு முப்பாலும் தாண்டி வந்து அப்பாலே நின்றவர்க்கு இப்பார்வை கிடையாது. அப்பாவும் திருநடனம் ஆடுவார் அன்பர் பாடுவார் ஐயன் ஆடுவார் தாளம் போடுவார் அன்பர் தேடுவார் இதை பாடுவார். ஐயே மெத்த கடினம் உமதடிமை ஐயே மெத்த கடினம்
இந்த பாடல் தண்டபாணி தேசிகர் அவர்கள் பாடிய பாடல். டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பாடல்களை மெயினாக பாடுறோம். இருந்தாலும் நல்ல பாடல்கள், மற்றவர்கள் பாடிய பாடல்கள், சில ரேரான சாங்ஸையும் உங்களுக்காக வழங்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில் தான் இதை பாடிக்கொண்டிருக்கோம். என்ன சரி, 5 ரெடி. எவ்வளவோ பாடல்களை எங்களுடைய மானசீக குருநாதர் டி.எம்.எஸ். அவர்கள் பாடியிருந்தாலும் இந்த பாடல் வெளியில் எங்களை போன்ற ஒரு அவருடைய பாடலை பாடக்கொண்டு வாய்ப்பு கிடைத்த நாங்கள் இதை அவ்வளோ அதிகமாக வெளியே மேடையில் பாடுறதில்லை. அவர் எவ்வளவோ பாடியிருக்கார், நூற்றுக்கணக்கான பாடல்கள். இந்த பாட்டு உண்மையிலேயே ரொம்ப அருமையான ஒரு பாடல். இதை நான் சமீபத்தில் கம்ப்யூட்டரில் பார்க்கும்போது நெட்டில் சவுத் ஆஃப்ரிக்காவில் டி.எம்.எஸ். அண்ணன் அவர்கள் ஒரு முழு நேர நிகழ்ச்சி, பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி பாடியிருக்கார். அதை பார்க்கும்போது அதில் இந்த பாட்டை 2வது பாட்டை அவர் பாடியிருக்கார். அப்போ தான் பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு பாட்டு, இவ்வளோ அருமையான ஒரு பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அதை எடுத்து பாடணுன்ற ஒரு ஆவலில் அந்த பாட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கெல்லாம் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சில பேர் அதை கேட்டிருப்பீங்க, பல பேர் அதை கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் உங்களுடைய எல்லோருடைய செவிகளுக்காக இந்த பாடலை வழங்குவதில் பெருமைப்படுகிறேன். மணிமுடி ஓராறு மலர் விழியீராறு பணிபவர் துணை வரும் உன்னை தேடி வரும் பக்தர்கள் தொகை பல 100 கோடி. மணிமுடி ஓராறு மலர் விழியீராறு பணிபவர் துணை வரும் உன்னை தேடி வரும் பக்தர்கள் தொகை பல 100 கோடி. சிவனுக்கு 5 எழுத்து, செல்வனுக்கு 6 எழுத்து. சிவனுக்கு 5 எழுத்து, செல்வனுக்கு 6 எழுத்து. அவனிக்கு அருள் தர செல்லும் போது அவனி விளக்கிட பாடல் ஏது? மணிமுடி ஓராறு மலர் விழியீராறு பணிபவர் துணை வரும் உன்னை தேடி வரும் பக்தர்கள் தொகை பல 100 கோடி. கையிலையில் தாயிருக்க கண்முன்னே நீ இருக்க. கையிலையில் தாயிருக்க கண்முன்னே நீ இருக்க. மயிலுடன் உலவிடும் 6 வீடு, மயிலுடன் உறவிடும் 6 வீடு. உன் மனம்தனில் தொண்டருக்கு கோடி வீடு. உன் மனம்தனில் தொண்டருக்கு கோடி வீடு. மனம்தனில் தொண்டருக்கு கோடி வீடு. மணிமுடி ஓராறு மலர் விழியீராறு பணிபவர் துணை வரும் உன்னை தேடி வரும் பக்தர்கள் தொகை பல 100 கோடி. கணபதி தலைவாசல், கந்தனுக்கு மலைவாசல். கணபதிக்கு தலைவாசல்,
கந்தனுக்கு மலைவாசல் துணைவியர் இருபுறம் உன்னை சேர, துணைவியர் இருபுறம் உன்னை சேர, உடன் தொண்டர்கள் பல்லாண்டு வாழ்த்து கூற, தொண்டர்கள் பல்லாண்டு வாழ்த்து கூற, மணிமூடி ஓராறு மல்லர் விழியிறாறு, பணிபவர் துணை வரும் உன்னை தேடி வரும், பக்தர்கள் தொகை பல 100 கோடி. மணிமூடி ஓராறு மல்லர் விழியிறாறு, பணிபவர் துணை வரும் உன்னை தேடி வரும், பக்தர்கள் தொகை பல 100 கோடி. வழக்கமாக எந்த நிகழ்ச்சியும் இந்த காலத்தில் ஒரு லைட் மியூசிக் ஆகட்டும், ஒரு பக்தி பாடல் ஆகட்டும், கொஞ்சம் நிறைய இரைச்சலும் சத்தமும் இருந்து பழக்கப்பட்டுட்டோம். கொஞ்சம் ரொம்ப என்னமோ அமைதியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. ஆனால் உங்களுக்கு அது காதுக்கு கொஞ்சம் ரம்யமாக இருக்கும்னா இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். எப்படி? ஆஹா, you got a wonderful word for it. I was probing around for that word. It's a பெரிய ட்ரிபியூட் தான் நீங்கள் கொடுத்தது. ஏன்னா வெளி உலகத்தில் ஒரே சத்தத்துக்கு நடுவில் கொஞ்சம் அமைதியான பாடல்களை பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது இல்லை, எல்லா இடத்துலையும் போட்டுறா கூட சத்தம் ஜாஸ்தியாக இருக்குது. சங்கம் போது சத்தம்னு போட்டிருக்காங்க, அவங்க இங்கே சங்கம்னே போட்டிருக்காங்க. தேங்க்யூ, குருஜிக்கு நன்றி. உன்னையும் மறப்பதுண்டோ மறந்தாய் உள்ளத்தில் அமைதி உண்டோ பயிர் மண்ணையும் மறப்பதுண்டோ மறந்தாய் மலரும் மணமும் உண்டோ முருகா முருகா உன்னையும் மறப்பதுண்டோ முருகா முருகா உன்னையும் மறப்பதுண்டோ மறந்தால் உள்ளத்தில் அமைதி உண்டோ பயிர் மண்ணையும் மறப்பதுண்டோ மறந்தால் மலரும் மணமும் உண்டோ நான் உன்னையும் மறப்பதுண்டோ மறந்தால் உள்ளத்தில் அமைதி உண்டோ பயிர் மண்ணையும் மறப்பதுண்டோ மறந்தால் மலரும் மணமும் உண்டோ நான் உன்னையும் மறப்பதுண்டோ
கண்ணையும் மறந்திருப்பேன், கையுடன் கால்களும் மறந்திருப்பேன். முருகா முருகா கண்ணையும் மறந்திருப்பேன், கையுடன் கால்களும் மறந்திருப்பேன். முருகா எண்ணத்தின் ஒளிச்சுடரே, எண்ணத்தின் ஒளிச்சுடரே, உன்னை எப்படி நான் மறப்பேன்? நான் உன்னையும் மறப்பதுண்டோ? பொன்பொருள் மறந்திருப்பேன், இகழும் புகழையும் மறந்திருப்பேன். முருகா முருகா பொன்பொருள் மறந்திருப்பேன், இகழும் புகழையும் மறந்திருப்பேன். என் உயிரான உன்னை மறந்தால், என் உயிரான உன்னை மறந்தால் நான் எவ்விதம் வாழ்ந்திருப்பேன்? நான் உன்னையும் மறப்பதுண்டோ? நித்திய நிதி மறப்பேன், வீடும் நிலமும் மறந்திருப்பேன். நான் முருகா நித்திய நிதி மறப்பேன், வீடும் நிலமும் மறந்திருப்பேன். வேலனே வேலனே உன்னை மறந்தால், வேலனே உன்னை மறந்தால் உலகில் எத்தனை நாளிருப்பேன்? நான் உன்னையும் மறப்பதுண்டோ? மறந்தால் உள்ளத்தில் அமைதி உண்டோ? பயிர் மண்ணையும் மறப்பதுண்டோ? மறந்தால் மலரும் மணமும் உண்டோ? நான் உன்னையும் மறந்திருப்பேனோ? உன்னையும் மறந்திருப்பேனோ? உன்னை நான் மறப்பேனோ? முருகா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா, 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 வெற்றி வேல் முருகா வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா வேல் வேல் முருகா, வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா, வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா, வெற்றி வேல் முருகா வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா வேல் வேல் முருகா, வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா, வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா, அரோகரா. ரெண்டு தான். இடையூறுக்கு மன்னிக்கவும். பல்வேறு வேலைகளுக்கிடையே
நம்முடைய அழைப்பிற்கிணங்கி இங்கே வந்துள்ள கலைமாமணி அபிராமி ராமநாதன் அவர்களை நம்முடைய சங்கத்தின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். போன முறையும் 2வது நாள் வந்திருந்து நம்முடைய விழாவை சிறப்பித்தார். இந்த முறை அவரை வைத்து இந்த விழாவை துவக்க வேண்டும் என்று நினைத்தோம். நாம் அனைவரும் அறிவோம், 100ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நம்மையும் நம்முடைய சங்கத்தையும் மதித்து அவ்வளவு வேலைகளையும் விடுத்து இங்கு வந்துள்ள அவரை மீண்டும் ஒரு முறை உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன். அவர் நீண்ட ஆயுளும் நல்ல நிலையும் பெற வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தித்து மீண்டும் மேடையை திரு டெல்லி பிரகாஷிடம் அளிக்கின்றோம். சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, தினமே சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே, சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே, சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே, மனமே செந்தமிழ் கருள் ஞான தேசிகனை, ஞான தேசிகனை, செந்தமிழ் கருள்யான தேசிகனை செல்தில் கந்தனை வானவர் காவலனை குகனை, கந்தனை வானவர் காவலனை குகனை சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே, சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே, தினமே சந்ததம் மூவாசை சகதியில் உழன்றனை, சந்ததம் மூவாசை சகதியில் உழன்றனை, சமரச சன்மார்க நெறிதனை மறந்தனை, சமரச சன்மார்க நெறிதனை மறந்தனை, அந்தகன் வரும்போது அவனில்